வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பஸ் பாருங்க. இன்றைக்கி பாருங்கள், விழா காம்போது காலையில் வந்தோன்னு ஒரு 2 வியாபாரம். காலையில் மணி நேற்று ஷாப் வீடியோ போட்டு காலையில் ஒரு 5 மணியில் வந்து ஓமலூர்னு வந்து நின்னார். ஓமலூர் டவுன்லேயே இருக்கிறாரு. வந்து பார்த்துட்டு ஒன்றும் பணக்கார ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு சின்ன ஒரு மேஸ்திரி டிரைவர் எல்லா வேலையும் பண்ணுறாப்புல. வந்து பார்த்து எடுத்துட்டு நாளாக என் வீடியோ பார்த்துக்காரா. இவர் சொன்ன ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இவங்க சொந்தக்கார் ஒருத்தருக்காரு, அண்ணன் இருக்காரு, மச்சான் இருக்கிறாங்க. இருக்கும்போது வண்டி கேட்டுக்கிறாங்க, வண்டியே இல்லை. சப்போஸ் வண்டி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கூட என் வண்டி இல்லை, இது எங்கள் ஓனர் வண்டி அப்படின்னு நம்ம கட்சியில் அவங்க மாமியாரே பார்த்து சொல்லிக்கிறாங்க, இது அவங்க வண்டி தான் சொல்ல வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் சவால்னு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துக்கிறாரு. நான் சொல்கிறத விட ஏன்னா இது என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாரி, நம்மளால் முடியாது வண்டி வாங்க முடியலன்ற வார்த்தை சொல்கிறதுக்கோசம் நான் சொல்கிறத விட இவர் சொல்லுவார் அந்த வார்த்தை கேட்டு அதுக்கோசமாக நீ கார் எடுக்கணும். சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கண்ணா. வணக்கண்ணா, நான் ஓமலூர்லேருந்து வரேங்கண்ணா. என் பேர் மணிங்கண்ணா. நம்ம அண்ணனோட இது நிறையா வீடியோ நல்லா பார்ப்பேன். இதே லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாதிரி கண்டிப்பாக அண்ணனோட இதோட நிறைவேற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருத்துன்னு சொல்லுண்ணா. மெயினாக எல்லாரும் கார் சொல்லுங்க, அது சவால். எல்லாருமே வந்து ஒரு அண்ணனோட வீடியோ பார்த்தாவே ஒரு வெறி ஒன்று வரும், வாங்கணும்னு ஒரு எண்ணம். அதனால் நான் கண்டிப்பாக அதேமாரி நான் வந்து முருகன் பக்தன் தான். அதேமாரி வேணா அதேமாரி ஒரு 2 நாளே நான் வாங்கணும்னு ஒரு இது பண்ணால் கண்டிப்பாக நான் வாங்கிட்டேன். அண்ணனோட வாழ்த்துக்கு நம்புறேன். அதேமாரி முருகனோட வேலும் எனக்கு துணையாகிறாரு. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ நான் இப்போ உங்கள் ரிலேஷனில் வந்து வண்டி கேட்டால் கொடுக்கலையா? நான் கண்டிப்பாக யாருமே கொடுக்கலிங்கண்ணா, கொடுக்கவே இல்லை. இருந்தால் எடுத்துகிட்டு போங்கிற ஒரு மனசு கூட இருக்குன்னு சொல்லவும் கிடையாது, வரல. ஆமாம், கண்டிப்பாக நம்ம சொந்தமாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அதேமாதிரி கண்டிப்பாக வாங்கிட்டோம். அது உங்களோட தயவோட கண்டிப்பாக. வண்டி கேட்டால் கூட நம்ம இல்லைன்றாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சே இல்லைங்கிறாங்க. தெரிஞ்சே இல்லைங்கிறாங்க. அதுதான் உண்மை. இவங்க சவால் என்ன பண்ணீங்க? வண்டி எடுக்கணும்னு ஒரு வெறி எடுத்துட்டேன். கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி இவங்களும் எடுக்கணும்ல. கண்டிப்பாக எல்லாருமே அதே மாதிரி எடுக்கலாம். ஒரு வெறியோட இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். பாருங்க, கேட்டுங்க நீங்கள் கூட. ஏன்னா நம்மளால முடியாத வார்த்தையாக கூடாதுங்க. எப்பவுமே சொல்கிறேன் பாருங்க, இந்த முடியாது நல்லா கண்டிப்பாக வீடியோ மட்டும் பார்க்க முடியுது, அதனால கார் அந்த வார்த்தை மட்டும் யூஸே பண்ணாதீங்க எப்பவுமே. சார் இன்றைக்கி என்ன நம்ம நினைக்கிறோமோ அது சந்தோஷப்பட்டு போயினே இருக்குது சார். அதான் வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கி நம்ம ஆண்டை கொடுத்தானா சந்தோஷமாக இருந்துச்சு போயிடுங்க. எப்பவுமே ஜெயிப்போம் நம்ம வாழ்க்கையில். எப்பவுமே விடாதீங்க. வார் எடுக்கணும், சவால் நிற்க வச்சு இதே காரத்தை அவங்க ஊரில் நிற்க வைப்பேனா? கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாக நிற்க வைப்பேனா? கண்டிப்பாக நிற்க வைக்கணும். எப்படியா நிற்க வைப்பேன். கண்டிப்பாக இதோட பெரிய காரை நிற்க வைக்கணும். இந்த கார் இல்லை, கண்டிப்பாக பெரிய கார் நிற்க வைக்கணும். சரி, ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க, இதை விட சவாலுக்குன்னு ஒன்று சொல்லிக்கிறாரு அண்ணாட்ட. இப்போ லோ பட்ஜெட் தத்து போயிடுற வண்டியை இதோட ஹை பட்ஜெட்டில் பார்த்துருந்து பெரிய வண்டி எடுக்க போகிறா பாருங்க. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த வண்டிக்காரும் ரொம்ப தங்கமானவங்க தான் அவங்களும். அவரும் பார்த்து அவர் சூழ்நிலைக்கு ஏதோ கம்மி பண்ணி கொடுத்துட்டாரு. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் எங்கேயோ போகுது வண்டி, நம்ம ஏதோ பின்ன பார்த்து கொடுத்து வேக பண்ணுறோம். அதாவது எப்படி சொல்கிறது இல்லை, எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், ஓமலூர் போது பாருங்கள், சூப்பராக. ஓகே என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா எல்லாத்தையும். ஓகே டன். நான் சந்தோஷம் பாருங்கள் எல்லாருக்கும்.